பார்ப்போம்னா ஷீட் மெட்டல். ஸோ ஷீட் மெட்டலில் திக்னஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ திக்னஸ் எவ்வளோ கொடுப்போம் ஷீட் மெட்டலில் ஸ்டார்டிங்காக மினிமம் மேக்ஸிமம் திக்னஸ் எவ்வளோ இருக்கும்? மினிமம் மேக்ஸிமம் திக்னஸ் 0.25 6.25 வரைக்கும் நம்ம மினிமம் திக்னஸ் மினிமம் மேக்ஸிமம் திக்னஸ் 0.25 to 6.25 வரைக்கும் கொடுப்போம். ஸோ தென் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்ப்போம்னா பேஸ் ஃப்ளான்ஜ். ஸோ பேஸ் ஃப்ளான்ஜ்னால் என்ன? பேசிக்காக பேஸ் ஃப்ளான்ஜ் அண்ட் எட்ஜ் ஃப்ளான்ஜ் இது ரெண்டுமே எதை சம்மந்தப்பட்டதாக இருக்கும்? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸ்கெட்ச். பேஸ் ஃப்ளான்ஜுக்கு ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் ரெக்டாங்கில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை 2D க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஷீட் மெட்டலில் பேஸ் ஃப்ளான்ஜாக மாற்றிக்கிறோம். ஸோ இதுதான் என் பேஸ் ஃப்ளான்ஜ். இதுலேருந்து தான் நான் அடுத்த எட்ஜ் ஃப்ளான்ஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கான திக்னஸ் இங்கே எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2 mm கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ இதில் எட்ஜ் ஃப்ளான்ஜ் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எட்ஜ் ஃப்ளான்ஜ்னு கொடுத்து நான் வந்து சைடு எட்ஜஸை கிளிக் பண்ணால் அந்த இடத்துல நமக்கு எட்ஜ் ஃப்ளான்ஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ கொடுத்து இதோட ஹைட் எவ்வளோன்றது நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சைடில் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 80 mm ஹைட் எனக்கு வேணும். ஸோ 80 mm ஹைட். நெக்ஸ்ட் இதில் பெண்டிங் அலோவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ கே ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த கே ஃபேக்டரோடைய ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? கே ஃபேக்டர் அப்படின்னா K is equal to small t by capital T. Is equal to small t by capital T. So small t ன்றது என்னன்னா minimum thickness, capital T ன்றது maximum thickness. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் திக்னஸ் நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 10 mm கொடுக்குறேன். ஸோ மினிமம் திக்னஸ் அப்போ இது எவ்வளோ? மேக்ஸிமம்னா 10, மினிமம் வந்து 5. ஸோ 5/10 அப்படின்னா 5/10ஓட வேல்யூ எவ்வளோ வரும்னா 1/2 வரும். அதை டிவைஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ 0.5 வரும். ஸோ நம்ம பெண்டிங் அலவன்ஸ் 0.5 தான் கொடுக்கணும். இதுதான் எனக்கு வந்து ரிஜிடான வேல்யூவான்னு கேட்டால் இல்லை. ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா 0.4 யூஸ் பண்ணலாம், 0.3 யூஸ் பண்ணலாம். ஸோ 0.4னா எந்த இடத்துல 0.4, எந்த பாயிண்ட்டில் 0.3னா நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஷீட் மெட்டல் அதோட திக்னஸை பொறுத்து ஒரு கம்பெனி அவங்க கேட்ட மாதிரி மாற்றிப்பாங்க. ஸோ மினிமம் வந்து 0.4, மேக்ஸிமம் 0.6 பெண்டிங் அலவன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம திரும்பவும் எட்ஜ் ஃப்ளான்ஜ்லேயே வந்துடுவோம். ஸோ பேஸ் ஃப்ளான்ஜ் பார்த்தாச்சு. எட்ஜ் ஃப்ளான்ஜில் இந்த எட்ஜ் ஃப்ளான்ஜ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னா 80 mm கொடுத்துக்கலாம். ஸோ இதில் கஸ்டம் பெண்ட் அலவன்ஸ் இருக்குது. அதை நான் சொன்ன மாதிரி கே ஃபேக்டர் 0.5 நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஆனால் கேட்டையால் நம்ம வேறு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் கே ஃபேக்டர் 0.4 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4, 3, 2ன்னு மாதிரி போவோம். ஸோ கஸ்டம் ரிலீஃப் டைப் அப்படின்றதுக்கு அடுத்தது. ஸோ அந்த கஸ்டம் ரிலீஃப் டைப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒருவேளை இந்த எட்ஜ் ஃப்ளான்ஜ் நமக்கு 4 பக்கமும் எக்ஸாக்டாக நம்ம கொடுக்குறோம், இதே சேம் ஹைட் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கஸ்டம் ரிலீஃப் டைப்பில் எந்த மாதிரி கஸ்டம் ரிலீஃப் வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது, ஓவர்ரவுண்ட் இருக்குது, டேர் இருக்குது. ஸோ இந்த மூணுமே நம்ம வந்து ஓவர்ரவுண்ட் கர்வேச்சராக இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். டேர் யூஸ் பண்ணிக்கலாம். டேர் லைட்டாக அந்த இடத்துல டேர் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எட்ஜ் ஃப்ளான்ஜ் கிரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் எடிட் ஃப்ளான்ஜ் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எடிட் ஃப்ளான்ஜ் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெக்டாங்கிள் மாதிரி கிரியேட் ஆகிற ஃப்ளான்ஜ் ப்ரொஃபைல் வேறு எப்படி நம்ம உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபைலில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் சர்க்கிள் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடம் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதில் ஒரு சென்டர் சர்க்கிள் உங்களுக்கு வேணும்னா இங்கே நீங்கள் சென்டர் சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி இது எல்லாமே நம்ம கிரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளான் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் தான் நான் சொல்ல வரேன் அவங்கள. ஸோ ட்ரிம் எடிட்டேஷன் கொடுத்து நான் மேலே இருக்கணும் ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ பாயிண்ட்டு இந்த இடத்துல இந்த பாக்ஸ் அப்பியர் ஆகும். இதுதான் உங்களுக்கு வந்து 2Dலே இல்லை, நம்ம தனியாக ஷீட் மெட்டலுக்கும் போய்க்கலான்ற ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபினிஷிங் ஆப்ஷன் இந்த இடத்துல வரும். பட் இங்கே வரல. ஏன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு இடம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ திரும்ப உங்களுக்கு சர்க்கிள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் என்ன பண்ணலாம்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆப்ஷன் வந்துடும். ஃபினிஷிங் கொடுத்தோமே உங்களுக்கு டோட்டலாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எட்ஜ் ஃப்ளான்ஜ். எட்ஜ் ஃப்ளான்ஜ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜ் ஃப்ளான்ஜ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் ஃப்ளான்ஜ். ஸோ மிட் ஆஃப் ஃப்ளான்ஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹெம் பார்த்துடலாம். ஹெம்மில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஹெம்மில் வந்து 4 டைப் இருக்குது மொத்தம். ஸோ 4 டைப் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஸ்ட், செகண்ட் ஒன் ஓப்பன், ஸோ தேர்ட் டைப் என்ன டேர் ட்ராப்பு, ஃபோர்த் டைப் ரோல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் க்ளோஸ்டு என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரா பீடிங் இருக்குங்க எந்த இடத்துல தேவைப்பட்டது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எக்ஸ்ட்ரா பீனிங் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே, அதான் உங்களுக்கு கிரியேட் பண்ண பேஸ் ஃபிளான்ஜ் மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீனிங் கிரியேட் ஆகும். அதை நீங்கள் எடிட் பண்ணணும். எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் ஹெம் வித்னு கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் அதோடைய சைஸை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் 2 இடத்துலையும் கார்னர் இருக்கும். ஸோ அந்த கார்னர் நீங்கள் புல் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களோட அதோட ஹைட் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு நம்ம எடிட் அந்த பீடிங்கான ஒரு க்ளோஸ் ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் அதே நீங்கள் ஹெம்முக்கு போயிட்டு ஸோ அடுத்து ஓப்பன். ஸோ ஓப்பன் ப்ரொஃபைல் நீங்கள் எந்த இருக்கும் சேம் அதே ப்ரொஃபைல் அதே எட்ஜில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கேட்டா இல்லை என்னென்ன 2 விஷயம் கொடுப்பீங்க, அதில் ஜஸ்ட் க்ளோஸில் நீங்கள் டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் இதில் இதோட ரேடியஸும் கொடுக்கணும், இதோட லெங்க்த்தும் கொடுக்கணும். ஸோ லெங்க் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ரேடியஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கேர் ஃபேக்டர் உங்களுக்கு எல்லாத்தையும் 0.5 தான் இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் எங்கேயும் எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்து அதோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி அதை மாற்றிக்கலாம். ஸோ ஒன் செகண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ பேக். ஸோ இந்த இடத்துல எடிட் ஹெம் வித் உள்ள போயிட்டு ஸோ ஹெம் வித்தில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் ஆகும். ஜஸ்ட் உங்களால் அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் எடிட். ஹெம்மில் எடிட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஜஸ்ட் ஷேப்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. எடிட் மட்டும் தான், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் திங் இதுதான். ஸோ மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேர் ட்ராப். ஸோ டேர் ட்ராப்பில் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் அதே தான். ஸோ சேம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எட்ஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எட்ஜை கிளிக் பண்ணிட்டு அது டிஸ்டன்ஸ் அண்ட் மாற்றிக்கிறேன். ஸோ டேர் ட்ராப் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேப்பர் கிளிப் அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ஹைட் ஹெம் வித் இருக்குது. ஸோ இதோட ஹைட் வந்து நம்ம வந்து ஹைட்டில் இதோட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு டேர் ட்ராப் கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஏதாவது ஒரு டீல் பண்ணிட்டு நம்ம அடுத்த ப்ரொஃபைல் பார்ப்போம். ஸோ அடுத்த ஹெம்மில் லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல்டு. ஸோ ரோல்டு எனக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கிரியேட் ஆகும். பட் ஆனால் 360 டிகிரிக்கு எனக்கு ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. 359 வரைக்கும் ரோல் பண்ணலாம். அந்த 1 டிகிரி வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடைய லென்த் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை ரோல் பண்ணலாம். ஸோ ரோல் பண்ண இங்கே பாருங்கள் 259, 250, 260, 270, 280, 359 வரைக்கும் நம்மளால் ரோல் பண்ண முடியும். சரிதா? 359 வரைக்கும் ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே ரோல் பண்ண முடியாது. ஏன் ரோல் பண்ண முடியாதுன்னா, அந்த ஒரே ஒன் கேப் வந்து நமக்கு வெல்டிங் ஏதாவது வேணும், இல்லை ஏதாவது ஆப்ஜெக்ட் வேணும் உள்ள வந்து நமக்கு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரே ஒன்றில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண மாட்டோம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் நமக்கு வேணுமோ அது அவ்வளோ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 359 உங்களுக்கு வந்து இல்லை ஒரு 350 போதும் அப்படின்னா நீங்கள் 350 சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஸோ கொடுத்துட்டு நான் முடிச்சிடுறேன். இது வந்து ரோல். ஸோ ரோல் இப்படி தான் கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிட்டர் ஃப்ளான்ஜ். ஸோ மிட்டர் ஃப்ளான்ஜ் என்ன மிட்டர் ஃப்ளான்ஜுக்கும் சப் ஃப்ளான்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றா தான் ஒர்க் ஆகும். பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மிட்டர் ஃப்ளான்ஜில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் வரைய முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த எட்ஜில் நான் ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கெட்ச் கொடுத்ததுக்கப்புறமா ப்ரொஃபைல் வரைஞ்சிக்கிறேன். ஸோ மிட்டர் ஃப்ளான்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மிட்டர் ஃப்ளான்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் எட்ஜில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சதுக்கப்புறமா இந்த எட்ஜை என்ன பண்ணிக்கலாம்னா மிட்டர் ஃப்ளான்ஜ் அப்படின்னு கொடுத்து இந்த ப்ரொஃபைல் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த எட்ஜ் வரமா நம்ம வந்து இந்த மாதிரி இந்த எட்ஜோட இந்த மிட்டர் ஃப்ளான்ஜோட ப்ரொஃபைலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிட்டர் ஃப்ளான்ஜும் இந்த ஸ்டெப் ஃப்ளான்ஜும் ஒரே இதுதான், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் மிட்டர் ஃப்ளான்ஜில் நீங்கள் நெக்ஸ்ட் எட்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் எடுத்துக்கும், ஒரு சிலர் எடுத்துக்காது. ஆனால் ஸ்டெப் ஃப்ளான்ஜ் அப்படி இல்லை, 4 சைடு எட்ஜும் நமக்கு எடுத்துக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சைடு எடுத்துக்கிச்சு. பட் ஆனால் இதில் ஃபில்லட் பண்ணி கேப் இருக்கும், சின்ன கேப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இந்த மிட்டர் ஸ்டெப் ஃப்ளான்ஜில் கொடுக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்லட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபில்லட் கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து எந்த வித ஒரு கேப்பும் கிரியேட் ஆகாது. அதுவே ஃபில்லட் எடுத்துவோம் ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்டெப் ஃப்ளான்ஜுக்கும் மிட்டர் ஃப்ளான்ஜுக்கும் தான் டிஃப்ரென்ஸ். மிட்டர் ஃப்ளான்ஜில் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் கொடுக்கணும்னா மிட்டர் ஃப்ளான்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் ஃப்ளான்ஜில் உங்களுக்கு 4 சைடு ஸ்டேடியம் மாதிரி கிட்டத்தட்ட கிரியேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டெப் ஃப்ளான்ஜ் வந்து 4 சைடு யூஸ் பண்ண போறீங்கன்னா அது பெஸ்ட். மிட்டர் ஃப்ளான்ஜ் ஒரு சைடு தான் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். அதுவும் ஃபில்லட்லாம் அதுவே எடுத்துக்காது. ஸோ இதான் 2 டிஃப்ரென்ஸ்.